ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் சுண்டல். ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது வந்து சும்மா பட்டரில் தாளிச்சிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக அரைச்சி அதுக்கப்புறமா நான் தாளித்து எடுத்துருக்கேங்க. ஏன்னா வீட்டில் வந்து பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் மென்று சாப்பிட கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்வீட் கார்ன் சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கினது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது, அதுக்கப்புறமா ட்ரை மசாலாஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதாங்க. இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா அண்ட் இந்த ஸ்வீட் கார்னை வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாவை முதல்ல கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இது அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இதே மிக்சி ஜாரில் நல்ல ஸ்மூத்தாக அரைக்காமல் ஓரளவுக்கு அந்த கொரக்குற டெக்ஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணால் சாப்பிடும்போது என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில். இந்த சுண்டலுக்கு வந்து நான் எதுவுமே தாளிக்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பொடியை நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட் பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அனியன்ஸ் வந்து நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கூட நல்ல குக் ஆகட்டும். ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஃபேவரெட்டு. ஸோ இந்த சுண்டலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்கும், ஆனால் வந்து மென்று சாப்பிட முடியல அப்படிங்கும்போது இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி நம்ம செய்கிறதுனால ரொம்ப சூவபிளாக இருக்கும், ரொம்ப என்ஜாயபிளாக கூட இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். ஸோ வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா வறுபட்டாச்சு. அடுத்து இந்த கிரைண்ட் பண்ண ஸ்வீட் கார்ன் மிக்சரை சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே குக் ஆன ஸ்வீட் கார்ன் தான், அதனால வந்து அந்த ஈரத்தன்மை போயிட்டு நல்லா அந்த ட்ரை கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் தான் வதக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து வேக வைக்காத ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் செய்யும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து குக்கிங் டைம் சேவ் ஆகும். ட்ரை டெக்ஸ்டர் வரதுக்காக ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். அந்த ஈரத்தன்மை எல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். அடுத்து மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாத்தூள், ஜீரா பவுடர், தனியா பவுடர் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபைனலி சாப்ட் கொத்தமல்லி. ஸோ அவ்வளோதான், சுண்டல் இஸ் டன். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த சுண்டல் வந்து கொஞ்சம் வார்மாக சாப்பிட்டா தான் என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ our ஸ்வீட் கார்ன் சுண்டல் இஸ் ரெடி. ஸ்வீட் கார்ன்
கார்ன் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸ்வீட் கார்ன் யாருக்கு பிடிக்காது? எல்லாருடைய ஃபேவரட் தான் இந்த ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறதுலையே ஸ்வீட் இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் ஜோராக சேர்த்து போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.